Hi and hello எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் healthifyukitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான டெசர்ட் ரவா கஸ்டர்ட் பாயாசம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டெசர்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு panல கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா சூடானதுமே நமக்கு தேவையான அளவு cashew nut ஆட் பண்ணி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த cashew நட்டோட ஒரு half கப் ரவா ஆட் பண்ணி 4 to 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க மில்க் இப்போ இது கூட ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயாசத்துக்கு நல்ல திக்னஸ் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக வனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் மில்க் அண்ட் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பாயாசம் நம்ம ஹாட்டாக மட்டும்தான் சர்வ் பண்ணுன்றது கிடையாது. கோல்டாக வேணும்னு நினைக்கிறவங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பாயில் வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகி இந்த மாதிரி ஒரு பாயில் வர ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நீங்களும் இந்த சிம்பிளான டெசர்ட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போட்ட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to our channel Healthifyukitchen.